மற்றும் ஒரு அண்மை செய்தி, இன்றும் நாளையும் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 3 to 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கு இந்த வெப்ப நிலை என்பது அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அடுத்த 2 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்றும் அதற்கு அடுத்த 3 தினங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சற்றே குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த 2 தினங்களில் இயல்பை விட வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் 3 to 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்து இருந்த ஒரு நிலையில் அந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.